சிந்து பைரவியும் இப்ரமும் சிந்து கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை போயிட்டுருக்கு. சீக்கிரமாகவே நான் போய் சொல்லி தான் இந்த கல்யாணம் பண்ணேன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன்னு வீட்டில் ஆளுக்கு சொல்கிறாங்க. அப்படி மட்டும் நடக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு என் டாக்டர் வேணும் தான் நான் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எல்லா விஷயமும் பண்ணேன். ஆனால் இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா சீக்கிரமாக கண்டுபிடிச்சி என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க போல். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் என் புருஷன் சிவா கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஆசை கனவு எல்லாமே சுக்குநூறாக போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. கடவுளே, நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டுலாம் சிந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கோவிலே கொஞ்ச நேரம் உட்காந்துருவாங்க. ஏமா, உன் கழுத்தில் தானே அந்த டாக்டர் இப்படி திருட்டுத்தனமாக தாலி கட்டினது. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தங்க கூட யாருமே வாழ மாட்டாங்கம்மா, எல்லாருமே போயிடுவாங்க. நான் நீயே இருக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. சிந்து அதை கேட்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனால் எல்லாருமே டாக்டரை குறை சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் தான் டாக்டருக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமோ, எப்படி தான் இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க போகிறேன்ட்டு ஒன்றுமே எனக்கு புரியலேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிரச்சனையை நான் எப்படியாச்சும் சரி செஞ்சே ஆகணும். இதை நான் எப்படியே விட்டுனா கண்டிப்பாக மேலும் மேலும் இதை பிரச்சனையில தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ஃபீல் பண்ணுறாங்க. நாமளே உண்மையை சொல்லிடலாமா, சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை ஆகிடுமே, என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றுமே புரியல அப்படின்றலாம் சொல்லிட்டு பயங்கர கவலையில் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல சிந்து என்னதான் செய்ய போகிறாங்க, எல்லா உண்மையுமே சொன்னால் தான் பிரச்சனை முடியும்னு நினச்சி எல்லா உண்மையுமே வீட்டில் சொல்ல போகிறாங்க. அதனால் வீட்டில் எல்லாரும் சிந்துவை என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.